மதுரை சிலைமான் புளியங்குளத்தில் திருமண மண்டப கட்டுமான பணியின் போது மண் சரிந்து விபத்து நேரிட்டிருக்கிறது. மண் சரிவில் சிக்கி 2 பெண்கள் உயிரிழந்துள்ளனர். அடித்தளம் அமைக்கும் பணிக்காக பள்ளம் தோண்டி கான்கிரீட் கலவை கொட்ட முயன்ற போது இந்த விபரீத சம்பவம் நேரிட்டிருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மணிகண்ட பிரபு இணைப்பில் இருக்கிறார். மணிகண்ட பிரபு, சோகமான விபத்து அரங்கேறியிருக்கிறது. முதற்கட்ட தகவல் என்ன? பிரியா, மதுரை சிலைமான் பகுதியில் புதிய திருமண மண்டபம் கட்டும் பணிக்காக அடித்தளம் அமைக்கும் பணியின் போது மண் சரிந்து விழுந்ததில் 2 பெண் கட்டுமான தொழிலாளர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். முதல் கட்டமாக தற்போது தனலட்சுமி என்ற பெண்ணின் உடலானது மீட்கப்பட்டிருக்கிறது. மூதாட்டி லட்சுமி என்பவரது உடல் தற்போது தீயணைப்புத் துறையினர் வருகிறது. அவரது உடலை மீட்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். மதுரை சிலைமான் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட சுலைமான் பகுதியில் இந்த பகுதி புளியங்குளம் பகுதியை ஒட்டி இருக்கிறது. இந்த பகுதியில் பழைய கட்டிடத்தை இடித்துவிட்டு புதிய திரையரங்கம் அதே போல கல்யாண மண்டபம் கட்டுமான பணியின் போது மண் சரிவு ஏற்பட்டிருக்கிறது. உள்ளே 10க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியில் இருந்த நிலையில் அந்த மணல் சரிந்து 2 பெண்கள் மீது விழுந்ததில் 40 வயதான தனலட்சுமி என்பவர் உயிரிழந்திருக்கிறார். அதே போல மதுரை புளியங்குளத்தைச் சேர்ந்த 60 வயதான லட்சுமி என்பவர் அந்த மண் சரிவில் உள்ளே சிக்கி இருக்கிறார். அவரும் உயிரிழந்திருக்கிறார். இந்த நிலையில் காவல்துறையினர் விரைந்து வந்து மீட்பு பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மண் குவியல் அதிக அளவில் இருப்பதால் தற்போது மூதாட்டி லட்சுமி என்பவரது உடலை மீட்க தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் கொடுக்கப்பட்டு அவரது உடலானது மீட்கும் பணிகள் என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. மதுரை சிலைமான் பகுதியைச் சேர்ந்த சின்னசாமி என்பவருக்கு சொந்தமான இடத்தில் இந்த கட்டுமான பணி நடைபெறும் போது இது போன்ற விபரீத சம்பவம் நடந்திருக்கிறது. இது முறையாக அனுமதி பெற்று நடக்கிறதா உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் எழுந்துள்ள சூழலில் தற்போது 2 பெண்கள் உயிரிழந்த சம்பவம் என்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. பிரியா, விபத்தில் ஒருவரின் உடல் மீட்கப்பட்டிருக்கிறது. மற்றொரு பெண்ணின் உடலை மீட்கும் பணிகள் தீவிரமாக நடந்து வருகின்றன. தற்போதைய தகவல்களை வழங்கியதற்கு நன்றி மணிகண்ட பிரபு.